உலகமே இவரின் வருகைக்காக காத்திருக்கும். முக்கியமாக சிறு குழந்தைகள் இவரின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள். சாண்டா கிளாஸின் வாழ்க்கை வரலாறை உண்மை கலந்த கற்பனை கதையாக உங்கள் சிந்தையும் செவியும் மகிழும்படி படைக்கவிருக்கிறோம். காணுங்கள், மகிழுங்கள், சாண்டாவின் வரலாறை அறிந்து கொள்ளுங்கள். என்ன ரமேஷ், ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கு? அட ஆமா, கிறிஸ்மஸ்க்கு லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதனால தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வருஷம் ஃபுல்லும் படிச்சு படிச்சு களைச்சு போயிட்டேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா சுரேஷ்? சொல்லு, என்ன உண்மைன்னு கேட்போம். MP3ல இருக்கிற 200 பாட்டு மனப்பாடம் ஆகுது. 2 அடி திருக்குறள் மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. இந்த எக்ஸாம் ரிசல்ட், பாஸ், ஃபெயிலு, கிளாஸ் ஒர்க்கு, டெக்ஸ்ட் புக்கு, ஹோம் ஒர்க்கு இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. இந்த பேரெல்லாம் கேட்டாலே மனசு டிப்ரெஷன் ஆகிடுது. அதான் ட்ரெண்டிங்ல இருக்கிற நியூ சாங்ஸுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வா வா, சேர்ந்து ரீல்ஸ் போடுவோம். லைக்ஸ் சும்மா பிச்சுக்க போது பாரு. அடப்பாவமே, இந்த கிறிஸ்மஸ் லீவ் எதுக்குன்னு தெரியுமா? நிறுத்து, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். விடிஞ்சா கிறிஸ்மஸ் வரப்போகுது. இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் எல்லாம் வைக்க போறாரு. நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. சாண்டா கிளாஸ் கிஃப்ட் தர போறாரு. எங்க அம்மா காலையில கேக் தர போறாங்க. அதனால்தான் இன்னைக்கு நைட்டு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொண்டு வர போறாரு. ஜாலி ஜாலி. ஒரு நிமிஷம், அந்த பாட்டை நிப்பாட்டு. நான் சொல்றதை கேக்குறியா? கிறிஸ்மஸ் லீவ் எதுக்குன்னு தெரியுமா? சாண்டா கிளாஸ் யாருன்னு தெரியுமா? அவரோட வரலாறு தெரியுமா? அவர் ஏன் கிஃப்ட் கொடுக்கறாருன்னு தெரியுமா? கொஞ்சம் மேல பார்க்கண்ணா. எதுக்கு மேல பார்க்கணும்? அப்போதான் பிளாஷ்பேக் சொல்ல முடியும். பிளாஷ்பேக் சொல்லணும்னாலே மேல பார்க்கணும். அதுதான் உலக வழக்கம். மேல பாரு. முன்னொரு காலத்துல அது ஓர் அழகிய பனிக்காலம். வெள்ளை நிற ஆடையால் போர்த்தப்பட்டது போல பனியால் சூழப்பட்ட நகரம். அதன் பெயர் துருக்கி. கிபி 4ஆம் நூற்றாண்டில் கருணையே உருவாய் மாறி இரக்கமே இரையாய் மாறி மனிதராய் உலகில் அவதரித்தான் ஒரு அற்புத ஆண் குழந்தை. அக்குழந்தையின் பெயர் நிக்கோலஸ். காலங்கள் ஓடின. உதவுதலின் மறுபெயராய், இரக்கத்தின் இன்பமாய், அன்பின் அரவணைப்பாய் நிக்கோலஸ் என்ற சிறுவன் வளர்க்கப்பட்டு வருகிறான். அப்போது ஒரு நாள், அன்று கிறிஸ்துமஸ் நன்னாள். அம்மா, அப்பா, இன்று கிறிஸ்துமஸ், எனக்கு ஏதாவது பரிசு இருக்கா? உனக்கு இல்லாத பரிசா நிக்கோலஸ்? இங்கே வா. நேத்தே நானும் உன் அப்பாவும் உனக்கு குளிருக்கு உகந்தது போல ஒரு பூட்ஸும் அதுக்கு போட ஒரு காலனி உரையையும் வாங்கிட்டோம். இந்தா, நல்லா இருக்கா பாரு. ஐ, ரொம்ப அழகா இருக்கே. உங்க 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, நான் இந்த பூட்ஸ் போட்டுட்டு வெளியே போய் என் நண்பன் கிறிஸ்டாண்டர் கிட்ட காமிச்சிட்டு வரமா? சரி கண்ணா, போயிட்டு வா. கிறிஸ்டாண்டர், நல்லா இருக்கியா? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நண்பா. நன்றி நிக்கோலஸ், உனக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். டி கிறிஸ்டாண்டர், இங்க பாத்தியா? இந்த பூட்ஸை எங்க அம்மா அப்பா கிறிஸ்துமஸ் பரிசா எனக்கு வாங்கி தந்தாங்கடா. நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு நண்பா. கிறிஸ்டாண்டர், என்ன ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லடா. எங்க வீட்டுல எங்க அப்பா ஸ்வெட்டர் வித்து தான் எங்க குடும்பத்தை காப்பாத்துறாரு. ஆனா என்னவோ தெரியலடா, இந்த வாட்டி அவ்வளவா ஸ்வெட்டர் விற்கலடா. அதனால இந்த முறை கிறிஸ்துமஸுக்கு எங்களால புது துணி கூட வாங்க முடியலடா. அதை நினைச்சுதான் வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிடுடா. உன் நிலைமைய தெரியாம நான் வேற என் பரிசெல்லாம் காமிச்சிட்டேன். அதுக்கு நீ என்னடா பண்ண முடியும்? பரவாயில்ல, விடு. அம்மா அப்பா, நம்ம எதுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? அன்பை பரிமாறிக்க, சமத்துவத்தை வளர்க்க கண்ணா. சரி, அப்ப நான் உன்னை சொல்றேன், நீங்க கேப்பீங்களா? சொல்லு நிக்கோலஸ்.
அம்மா அப்பா, என் நண்பன் கிறிஸ்டாண்டரை பார்க்க போனல, அவங்க அப்பா ஒரு ஸ்வெட்டர் விற்கிற வியாபாரின்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா நிக்கோலஸ். இந்த முறை அவங்களுக்கு வியாபாரத்துல வருமானமே இல்லையா, அதனால அவனுக்கு போட்டுக்க புது துணியும் பூட்ஸும் வாங்கி தரலாமா? நீங்க தானே சொன்னீங்க சமத்துவத்தையும் அன்பையும் பரிமாறிக்கொள்வதுதான் கிறிஸ்துமஸ்னு. ப்ளீஸ் வாங்கி தரலாமே, ப்ளீஸ் ப்ளீஸ். நிக்கோலஸ், எப்பவுமே நானும் உங்க அம்மாவும் கிறிஸ்துமஸ் நாளில் கஷ்டப்படுற ஏழை குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கி தருவோம். இந்த முறை உன் நண்பனுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கே வாங்கி தந்துட்டா போச்சு. ஐ ஜாலி ஜாலி, வாங்க அப்போ உடனே போய் வாங்கி கொடுக்கலாம். கிறிஸ்டாண்டர், எங்க அம்மா அப்பா உனக்கும் பூட்ஸும் ஸ்வீட்ஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்தா வச்சுக்கோ. ரொம்ப நன்றி நண்பா. கால வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அந்த கரையாற்று வெள்ளம் எங்கே சென்று நிற்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள். நிக்கோலஸின் இளமை பருவம். பள்ளி படிப்பை நல்லபடியாக முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பட்ட படிப்பு மேற்கொள்ளலாம்? இறைவனினால் படைக்கப்பட்ட நான் அந்த இறைவனின் குழந்தைதான். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் இறையின் பிள்ளைகள் தானே. நம்மளை படைச்ச இறைவனின் நாமத்தை நான் தினமும் ஜபிப்பேன். அந்த இறைவனுக்கே தொண்டு செய்யணும். அந்த இறையருளால் இந்த மக்களுக்கு நான் தொண்டு செய்யணும். நான் என் எதிர்காலத்துல ஒரு சர்ச் ஃபாதரா தான் ஆகணும்னு தீர்மானிக்க போறேன். இந்த தீர்மானத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம். அம்மா அப்பா, நான் இறைவனின் தூதனாக பட்ட படிப்பு படிக்க போறேன். அந்த இறையருளால் இந்த பூ உலகில் இருக்கும் மக்களுக்கு தொண்டு செய்ய போறேன். எல்லோரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அதுதான் என் குறிக்கோள். நிக்கோலஸ், நல்ல யோசனை தம்பி. நிச்சயமா உன் நல்ல மனசை போல எதிர்காலத்திலையும் உன்னை சுத்தி இருக்கிற மக்களை நீ சந்தோஷமா வச்சுப்ப. நீ இருக்கிற இடமே எப்பவுமே ஆனந்தமா சந்தோஷமா இருக்கும். நீ வந்தாலே குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை மனசுல இருக்க துன்பம் எல்லாம் போய் இன்பமா மாறிடும். அப்படிப்பட்ட நல்ல மனசையும் இறையருளையும் அந்த மேலான பரமாத்மா உனக்கு வழங்கணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். செயின்ட் நிக்கோலஸ் தன் பட்டப்படிப்பை முடித்து விட்டார். தற்போது துருக்கியில் ஒரு தேவாலயத்தில் இறை தூதராக தொண்டு செய்து வருகிறார். ஒரு நாள் சாலையில் உலா வந்து கொண்டிருக்கிறார். அப்போது, பரலோகத்தில் இருக்கும் இறைவனே, இங்கு உள்ள எல்லா மனிதர்களின் மனக்கவலைகளும் நீங்கி நீண்ட ஆயுளோடு நோய் நொடி அற்ற வாழ்வை வாழ எல்லாம் வல்ல உன்னை மன்றாடி வேண்டுகிறேன். ஆஹா, அழகான பூங்கா. இங்கு சிறுவர்கள் எவ்வளவு அழகாக விளையாடுறாங்க. அம்மா அம்மா, அங்க பாருங்க, எல்லாரும் எவ்வளோ அழகா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எனக்கு மட்டும் பழைய ட்ரெஸ்ஸுமா, நல்லாவே இல்லை. புது துணி வாங்கிட்டாமா. இல்லைம்மா, அவங்க எல்லாம் பணக்காரங்க. நம்ம கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லைம்மா. நம்மளே பூட்ஸ் விற்று கழிக்கிறோம். இதில் சாப்பாடு செலவுக்கே எல்லாம் செலவாயிடுதுமா. இதில் புது துணி வாங்க தர அம்மாட்ட காசே இல்லைம்மா. உன்னை பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்க கூட அம்மா கிட்ட காசு இல்லை. பாப்பா, இங்கு வாமா. ஏன் அழுகுற? எதுக்கு அம்மா கிட்ட அடம் பிடிக்கிற? ஐயா, நான் போட்டுக்க ஒரு நல்ல துணி இல்லை, சாப்பிட உணவில்லை, படிக்க காசு இல்லை. ஆனா அங்க பாத்தீங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஏன் ஐயா, இந்த உலகத்துல ஏழை பணக்காரன், வறுமை உள்ளவர்கள், செல்வம் படைத்தவர்கள்னு பிரிவினை இருக்கு. இந்த நிலைமை மாறாதா? எல்லாம் மாறும் சிறுமியே. உன் வீடு எங்க இருக்கு? அதோ தெரியுது பாருங்க, அந்த சின்ன கட்டிட வீடுதான். அதுலதான் நான் தங்கியிருக்கோம். சரி, நீ அழாம போ, எல்லாம் மாறும், நல்லதே நடக்கும். அன்று மாலை இறை தூதர் செயின்ட் நிக்கோலஸ் சிறுமியின் வீட்டுக்கு செல்லுதல். வாங்க வாங்க. அம்மா அம்மா, நம்ம காலையில ஒரு ஃபாதரை பார்த்தோம்ல, அவங்க வந்திருக்காங்க. வாங்க ஐயா வாங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்க குடும்பத்தை பார்த்துட்டு பரிசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பரிசா? ஐ, ஜாலி ஜாலி. ஐயா, எங்களெல்லாம் யாருமே பார்க்க கூட வர மாட்டாங்க. எங்களுக்கு எதுக்கு ஐயா பரிசு? இதுல என்னமா இருக்கு? நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டாதான் நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்க போறான். நான் வரேம்மா. என்ன பாப்பா, சந்தோஷமா? இனிமே எதுக்கும் அழக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? கண்டிப்பா ஐயா. ரொம்ப நன்றி ஐயா.
அந்த இறைவனுக்கு முன்னாடி எல்லாமே சமம்தான். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி. இல்லை இல்லை, உதவி இல்லை, என்னால் முடிஞ்ச ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தேன் பாப்பா. இனிமே நீ பள்ளிக்கு போகலாம். உனக்கு பள்ளி கட்டணமும் நான் கட்டிட்டேன். ஐ, ஜாலி ஜாலி, ரொம்ப நன்றி ஐயா. தன்னுடைய பிறப்பின் அர்த்தத்தை உணர்ந்தார் நிக்கோலஸ். முகம் காட்டி செய்வதற்கு பெயர் உதவி இல்லை, முகம் காட்டாமல் செய்வதே உதவி என்பதை உணர்ந்து முகமூடி அணிந்து மூட்டை மூட்டையாய் பரிசுகளை கொடுக்க கிளம்பிவிட்டார். இனி என்ன யோசனை? இதோ கிளம்பிவிட்டாரே. இத்தருணம்தான் நிக்கோலஸை சாண்டா கிளாஸாக உலகிற்கு அறிமுகப்படுத்திய தருணம். ஏதோ பரிசு மாதிரியே இருக்கே. அம்மா அம்மா, இங்க வாங்கல. இதெல்லாம் யார் கொடுத்தாங்க? கேக்கு, ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸு, பூட்ஸ் எல்லாமே இதுல இருக்கே. யார் கொடுத்தாங்கன்னு தெரியலையே. சிறுவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? என் பெயர் செயின்ட் நிக்கோலஸ். என்னை அமெரிக்காவில் சாண்டா கிளாஸ் என்றும், நெதர்லாண்டில் சிண்டர் கிளாஸ் என்றும், நம் மாநிலத்தில் குழந்தைகளால் கிறிஸ்துமஸ் தாத்தா என்றும் என்னை செல்லமாக கூப்பிடுவாங்க. செல்லங்களா, குழந்தைகளா, உங்களுக்கு எல்லா பரிசுகளும் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ஐ, இந்த பரிசுகள்லாம் நல்லா இருக்கே. இதெல்லாம் நீங்க தான் எங்களுக்காக வச்சீங்களா? ஆமாம் சிறுவர்களே, ஏழை பணக்கார உயர்வு தாழ்வு இல்லாம சமத்துவத்தோடு எல்லாரும் சந்தோஷமா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். யாரெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னால முடிஞ்ச உதவி செய்து அவங்களையும் கிறிஸ்துமஸ் சந்தோஷமாக கொண்டாட வைப்பேன். சாண்டா தாத்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம். குட்டி செல்லங்களா, உங்களுக்காக நான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். இந்த இனிப்பு போலவே இங்க இருக்கிற எல்லாருக்குமே இனிமையும் சிறப்பும் உண்டாக இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். டேய் ரமேஷ், கீழே பாரு, பிளாஸ்மேக் முடிஞ்சிருச்சு. இப்போ தெரியுதா கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம், சாண்டா கிளாஸ் யாருன்னு? நல்லா புரியுது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அன்பை பரிமாறி ஆனந்தமா சந்தோஷமா சமத்துவத்தோட சமாதானத்தோட கிறிஸ்மஸ் கொண்டாடணும். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் சாண்டா ஏன் இந்த உலகத்துல அவதரித்தாருன்னு புரிஞ்சுதா மாணவர்களே? நான் தம்பிகளா, கிறிஸ்துமஸ் வரப்போகுது, என்ன பண்ண போறீங்க? நாங்க சந்தோஷமா இருக்கிறத போல எங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சிருப்போம். அன்பை பரிமாறி ஆனந்தமா வாழ்வோம்.